மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் கணபதி அளிக்கும் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். மகளிர் உதவித்தொகை லாட்லி பெஹனா என்கிற பெயரில், அதாவது செல்ல சகோதரி என்கிற பெயருடன் தொடங்கப்பட்ட மகளிர் உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக மாதம் மகளிருக்கு 1500 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது மட்டும் அல்லாமல் முதல் தவணைகள் மளமளவென பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளிலே வரவு வைக்கப்பட்டுள்ளன. ஆகவே இது தேர்தலிலே முக்கிய அம்சமாக இருக்கிறது என கருதப்பட்டது. ஆகவேதான் முதலமைச்சர் ஷிண்டே இந்த உதவித்தொகை மாதம் 2100 ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவித்தார். அதே சமயத்திலே காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3000 ரூபாய் உதவித்தொகை அளிப்போம் என அறிவித்தது. இரண்டாவதாக ஹிந்துத்துவா. ஒருபுறம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பட்டங்கே தோ கட்டங்கே என பிரச்சாரம் செய்தார். அதாவது நாம் பிரிந்திருந்தால் பாதிக்கப்படுவோம் என்கிற அர்த்தத்திலே அவர் இஸ்லாமிய சமுதாயத்தினர் மகாராஷ்டிராவிலே வாக்காளர்களில் 12% உள்ளனர். எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியை அடிக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிக்கோ அல்லது எதிர்கூட்டணிக்கோ வாக்களிக்கிறார்கள். நாமும் அதே போல ஒருங்கிணைய வேண்டும் என இந்து சமுதாயங்களுக்கு அழைப்பு விடுப்பது போல அவர் பிரச்சாரம் செய்தார்.